தமிழில் இமைக்கா நொடிகள் மூலம் தமிழுக்கு அறிமுகமானவர் தான் ராசி கண்ணா. அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து அடங்கமறு, அயோக்கியா, துக்ளக் தர்பார், அரண்மனை 3, திருச்சிற்றம்பலம், சர்தார் என முன்னணி நடிகர்களுடன் அடுத்தடுத்த ஹிட் படங்களில் நடித்தார். மேலும் தி ஃபேமிலி மேன் வெப் சீரிஸை இயக்கிய ராஜ் மற்றும் TK இயக்கிய ஃபார்சி என்ற வெப் தொடரில் ஷாகித் கபூர், விஜய் சேதுபதி, KK மேனன், ரெஜினா கசான்ட்ரா உள்ளிட்டோருடன் ராசி கண்ணா நடித்திருந்தார். 8 எபிசோடுகள் கொண்ட தொடர் அமேசான் பிரைம் OTTயில் வெளியாகி பாராட்டை பெற்றது. நடிகை ராசி கண்ணா தமிழில் சுந்தர் சி இயக்கத்தில் வெளியாகி சக்கப்போடு போட்ட அரண்மனை 4 படத்தில் தமன்னாவுடன் நடித்திருந்தார். இந்த படம் நல்ல வசூலை அள்ளியது. தற்போது ராசி கண்ணா ஹிந்தியில் தி சபர்மதி ரிப்போர்ட் என்ற படத்தில் நடித்துள்ளார். தீரத் சர்னா இயக்கும் இந்த படத்தில் விக்ராந்த் மாசி கதாநாயகனாக நடித்துள்ளார். இந்த படம் இன்று தியேட்டரில் வெளியாகி உள்ளது. தி சபர்மதி ரிப்போர்ட் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய ராசி கண்ணா பிரேக்கப் ஏற்பட்ட பொழுது மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறியுள்ளார். அந்த காலகட்டம் எனது வாழ்க்கையின் மிகவும் மோசமான காலகட்டமாக இருந்தது. நண்பர்களும் அவர்கள் என் மீது வைத்திருந்த அன்பும் தான் நான் மன அழுத்தத்திலிருந்தும் மன சோர்விலிருந்து வெளியே வர உதவியது. நண்பர்கள் கொடுத்த அறிவுரைப்படி நடிப்பின் மீது கவனம் செலுத்தினேன். அப்பொழுதுதான் தெலுங்கில் எனது முதல் படம் வெளியானது. அதனைத் தொடர்ந்து திருப்பதி கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு நன்றி சொன்னேன். வெளியில் வந்தபோது அங்கு மக்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். கூட்டத்திலிருந்து என்னை வெளியே அழைத்து வர பாதுகாவலர்கள் கஷ்டப்பட்டனர். அந்த சம்பவத்தை எப்பொழுதும் என்னால் மறக்கவே முடியாது. ஒரு நடிகைக்கு இவ்வளவு புகழ் கிடைக்கும் என்று அதற்கு முன்பு எனக்கு தெரியாது. அதன் பிறகு நடிப்பை மட்டும்தான் காதலித்து வருகிறேன் என்று ராசி கண்ணா அந்த பேட்டியில் கூறியுள்ளார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.